sting like a Hellcat. ஓஎன் கவிஞரே அப்படிங்கிற ஒரு தலைப்புல அடுத்து நம்ம பார்க்க போற கவிஞர் புரட்சி கவி, புதுவையின் மனோன்மணி என்று அழைக்கப்படக்கூடிய புதுச்சேரியுடைய வாழ்த்து பாடலை எழுதிய நம் பாரதிதாசனை பற்றியும் நாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பாரதியாருடைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதாவது முந்திர வீடியோ நம்ம பாரதியாருடைய வீடியோ பார்த்துருந்தோம். சிலபஸ் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு கவிஞர்களா போயிட்டு இருக்கோம். பாரதியார், அடுத்து பாரதிதாசன், இந்த கவிஞரை ஒட்டுமொத்தமா நம்ம முடிச்ச மாதிரி. ஓகேங்களா? எல்லா பாயிண்ட்டும் புது புக்கு, பழைய புக்கு, வெளிய சோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இதில் கொடுத்துடுறோம். ஓகே, இதை மெயின் சிறப்பம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞரை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவுடைய கடைசியில எப்பவும் போல ஒரு 5 கேள்வி கேட்கிறோம், அது கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவோட எண்டிங்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசியில பாரதிதாசனை பத்தி இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளும் இதே தொகுப்புல நம்ம கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃப் நான் எப்பவும் கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துடுறேன். ஓகேங்களா? பயனுள்ளதா பயன்படுத்திக்கோங்க. ப்ரீவியஸா கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா புரியும். அதனாலதான் வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த கவிஞரை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஓஎன் கவிஞரை புரட்சி கவி பார்க்க போறோம். ஓகே, பாரதிதாசன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாரதிதாசனுடைய பேசிக் டேட்டாஸ் எப்பவும் போல போன தடவை பாரதியார் பார்த்தோமோ அதோடைய தொடக்க வாழ்க்கை, அவங்க எப்ப பிறந்தாங்க, அதை பத்தி பர்சனல் டீடைல்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த இதழ் பணி, அடுத்து அவங்க என்ன நூல்களை ஏற்றினாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி யாரெல்லாம் புகழுரை கூறியிருக்காங்க, அவர் கூறிய மேற்கோள்கள் என்ன, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். லாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் சார். ஓகே, பாரதியார் பிறப்பு பொறுத்த வரைக்கும் 29/4 ஓகேங்களா 1891. இப்ப இவரும் பாரதியாரும் கிட்டத்தட்ட ஒரே சமகாலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரே வயது கிடையாது, சமகாலத்தை சேர்ந்தவர்கள் தான். ஓகேங்களா? 1891. ஏன்னா பாரதியாரும் பாரதிதாசனும் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நான் சொல்றேன் பின்னாடி. ஓகே, ஊர் புதுச்சேரியில் பிறந்தவர். பெற்றோர் கனகசபை மற்றும் லெக்குமி அம்மையார். ஓகே, லெக்குமி அப்படி லட்சுமி அப்படி சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் பாருங்க, எப்படி பாரதியாரோட இயற்பெயர் நம்ம வேற பார்த்தோமோ அதே மாதிரி பாரதிதாசனுக்கும் இயற்பெயர் பிறக்கும் போது என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கனக சுப்புரத்தினம். அதுதான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? இயற்பெயர். அவருடைய ஆசிரியர் திருப்புலிச்சாமி. அது ஆசிரியர்னு தமிழ் சொல்லிக் கொடுத்தது எப்படிதான் கவிதை எல்லாத்துக்கும் ஆசிரியர் யாருன்னா திருப்புலிச்சாமி. ஓகேங்களா? அவர் பெயர் எப்படி பாரதிதாசனா மாறினதுதான் இப்ப பாக்குறோம் கீழே. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினத்தை பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாருங்க, அப்போ அவருடைய பெயர் கனக சுப்புரத்தினம் தான், ஆனா பாரதியார் மீது அதிக நாட்டம், ஓகே, அதிக பற்று. அதனால பாரதிக்கு நான் அடிமை அப்படின்றத காமிக்கிறதுக்காக தாசன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. அதுதான் தாசன்னா அடிமை. அப்போ பாரதியின் அடிமை பாரதிதாசன் அப்படி மாறிடுச்சு. ஓகே, அதுதான் பெயரு பாரதிதாசன் வச்சிருக்காங்க. அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், இயற்பெயர் வேறு, அவருடைய பெயரை மாத்தினது பாரதிதாசன் மாத்திருக்காரு. அடுத்து பாருங்க, 16 வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் சேர்ந்து பின் பேராசிரியர் பணியாற்றினார். இவரும் பேராசிரியர், அவரும் நம்மளுடைய யாரு பாரதியாரும் மதுரை உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். ஓகே, அடுத்து சூப்பரான ஒரு விஷயம் பாருங்க, அதாவது தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை. அதாவது தன் இனம் அப்படின்னா எந்த இனமாவோட இருந்துக்கோ, ஓகே, உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா அப்படின்னா பாடிய ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படக்கூடிய ரஷ்ய கவிஞர் போலவே பாரதிதாசனும் விளங்கினார். அதாவது இந்த பாடல் வருகிற பாரதிதாசன் படிக்கிறப்பா ரஷ்ய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ் அவர் தான் படிச்சார். அவரை போலவே நம்மளுடைய பாரதிதாசனும் விளங்கினார் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த பாடல் வரி. அதனாலதான் இவர் என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க, அவருடைய சிறப்பு பெயர்ல ஒரு பெயர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவருடைய சிறப்பு பெயர்கள் பின்னத்தில் பார்க்கலாம், சிறப்பு பெயர்கள். ஓகே, அடுத்து பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடி கவிஞர்களுள், அதாவது வானம்பாடிகளுள் இவரே முதலெழுத்தும் தலையெழுத்தும் அப்படி சொல்றாங்க. அதாவது பின் நாட்கள்ல தமிழ் கவிஞர்கள்ல வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானம்பாடி குழுக்களாக சேர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுல முதலெழுத்து அப்படின்னா முதலும் இவர்தான், தலைமையும் இவர்தான். அதுதான் முதலெழுத்தும் தலையெழுத்தும் ஆவார் அப்படி சொல்றாங்க. அடுத்து தமிழ் மொழியும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தம் பாட்டறிவு முழுவதையும் பயன்படுத்தினார். ஆக்சுவலா இவருடைய பாடல்கள்ல நிறைய இடங்கள்ல பெண் கல்வி பத்தி அதிகமா பேசியிருப்பாரு, தமிழை பற்றி அதிகமா பேசியிருப்பாரு, தமிழரை பற்றி அதிகமா பேசியிருப்பார். ஓகே, அதான் இங்க சொல்ல வராங்க பாருங்க, தமிழ் மொழியையும் தமிழரும் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தம் பாட்டறிவை முழுவதையும் பயன்படுத்தினார். அடுத்து பாருங்க, பெரியார் கிடையாது, பெரியார்.
பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். ஓகேவா, பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனை இருக்கா நமக்கு தெரியும். பெரியார் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர். ஓகேவா, அவருடைய பகுத்தறிவு சிந்தனையை ஒரு கவிதை வடிவில் தொகுத்து வழங்கியிருக்கார். அதே மாதிரி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், குடும்ப கட்டுப்பாடுகிற விஷயத்த கவிதையாகவே தொடுத்தது யார் தான்? நம்மளுடைய பாரதிதாசன் தான். பின்னாடி வரும் பார்க்கலாம். சரிங்களா? இவர் ஒரு பெரியாருடைய ஒரு தொண்டர் தான். அதனாலதான் பின்னாட்கள்ல பெரியாருக்காகவே ஒரு பாடல் வரியே பிடிச்சிருப்பார். ஓகேங்களா, தொண்டு செய்த படுத்த படம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை வர்ணித்து கவிதையாக சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்து இவரின் உரைநடைகள் அனைத்தும் கவிதை நடை கொண்டவை அப்படி சொல்றாங்க. இளமையிலேயே பிரெஞ்சு மொழியிலும் தமிழ் மொழியிலும் புலமை பெற்று விளங்கினார் அப்படி சொல்றாங்க. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைமம் பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர். கவனிச்சுக்கோங்க, தன்னுடைய கவிதையில பெண் கல்வியை பத்தி பாடியிருக்கார். அநியாயத்துக்கு பாடியிருப்பார். 2 புக்கு ரொம்ப ஃபேமஸ். இருண்ட வீடு, ஓகேங்களா, இன்னொன்று குடும்ப விளக்கு. இந்த 2 நூல்களையும் படித்த பெண்ணை பத்தியும் படிக்காத பெண்ணை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது படிப்பறிவு இல்லாத பெண்களை கலர் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் நிலத்தோட ஒப்பிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதனாலதான் இவர் கவிதையில பெண் கல்வியை பத்தி அதிகமா பேசியிருப்பார். கைமம் மறுமணத்தை பத்தி பேசியிருப்பாரு, பொது உடைமை பத்தி பேசியிருப்பாரு, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பற்றியும் பேசியிருப்பார். ஓகேவா, அடுத்து நம்மளுடைய இதழ் பணி, பாரதிதாசனுடைய இதழ் பணி பற்றி பார்க்க போறோம். இதழ் பொறுத்த வரைக்கும் பாரதியார் வரை இவர் நிறைய இதழ்கள் ஆரம்பித்தும் நிறைய இதழ்கள்ல பணிபுரிந்து இல்லை, சின்ன இதழ்கள் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அவர் முதல் முறையாக ஆரம்பித்த இதழ் அப்படின்னா முல்லை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு இதழை ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா, முல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. அதை அவர் கை கொடுத்ததுனால பின்னாட்கள்ல குயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய இதழ் நடத்தினார். பாருங்க, இவர் இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு டிஸ்டடா கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இலக்கிய இதழ், பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ் எது அப்படின்னு கேட்டவங்க, சார் குயில் படிச்சிருக்கோம், ஆனா அது இலக்கிய இதழ் படிக்கிற புக்குல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன், வீடியோவில் சொல்லிட்டோம், இது ஒரு இலக்கிய இதழ். ஓகேவா, குயில் என்னும் இலக்கிய இதழ் நடத்தினார். முதலில் அவர் நடத்திய இதழ் பேரு முல்லை. ஓகேவா, பாருங்க, தன் நண்பன் நல்ல கவனி. அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாரதியுடைய சந்திப்பு அவருக்கு என்ன நிகழ்ந்திருக்கு பாருங்க. தன் நண்பர்கள் முன்னால், ஓகேவா, பாடு என்று பாரதி கூற, யாருடைய முன்னால்? பாரதிதாசனுடைய நண்பர்களுக்கு முன்னால பாடு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிருக்காரு? பாரதிதாசன் பாரதி சொல்லியிருக்காரு. ஓகேவா, உடனே பாடிருக்காரு. என்ன பாடிருக்காரு பாருங்க, எங்கெங்கும் காணினும் சக்தியடா. ஓகே, எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருக்காரு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாரதியார் முன் பாரதிதாசன் பாடிய பாடல் பெயர் என்ன, பாடல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கெங்கும் காணினும் சக்தியடா. இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது, ஃபேமஸ் ஆனது. ஓகேவா, இந்த பாடலை பாரதியார் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, சூப்பரா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை பாராட்டும் விதமாக பாரதியார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசிமித்திரன், யாருடைய பத்திரிகை? பாரதியாரோட சுதேசிமித்திரன் பத்திரிகைக்கு அனுப்பினார். பாரதியாரே அனுப்பியிருக்காரு. ஓகேங்களா, பாருங்க, அடுத்து பாருங்க. புதுவையில் வெளியான ஏடுகளில் கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் என பல புனைப்பெயர்களை எழுதி வந்தார். நம்ம பாரதியாருடைய புனைப்பெயர்கள் நிறைய பார்த்திருந்தோம். ஓகேங்களா, நீங்க புதுவையில வெளிவந்த இதழ்கள்ல கிறுக்கன் பேர் வச்சிருக்காரு, கிண்டல்காரன் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு புனைப்பெயர் வச்சிருக்காரு. அடுத்து 1929ஆம் ஆண்டு குடியரசு, நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரை எழுதினது? நம்மளுடைய பெரியாருடைய பத்திரிகைகள். குடியரசு, பகுத்தறிவு ஆகிய ஏடுகளில் கவிதை, கட்டுரை எழுத ஆரம்பித்தார். ஏன்னா இவர் ஒரு தீவிரமான பெரியாருடைய பக்தர். ஓகே, பக்தர் சொல்லக்கூடாது. ஓகே, தீவிர பெரியாருடைய ஒரு தொண்டர். அதனாலதான் பின்னாட்கள பெரியாரை பத்தி ஒரு நல்ல ஒரு மேற்கோள் கொடுத்திருப்பாரு. தொண்டு செய்த படுத்த படம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வரிகளை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதே மாதிரி பெரியாரும் இவருக்கு ஒரு பட்ட பெயர் கொடுத்தாரு, சிறப்பு பெயர் கொடுத்திருப்பாரு. பார்க்கலாம். ஓகேங்களா, பாருங்க, அப்ப பெரியாருடைய பத்திரிகையான குடியரசு, பகுத்தறிவு ஆகிய ஏடுகளில் கவிதை, கட்டுரை எழுதியிருக்காரு. இவ்விரண்டும் பத்திரிகையின் ஆசிரியர் தந்தை பெரியார், நம்ம சொன்னதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, 1931 புதுவை முரசு என்ற ஏட்டினை சிறப்பாக நடத்தினார். 1938 பாரதிதாசனின் முதல் கவிதை தொகுப்பு வெளிவந்தது. ஓகேங்களா, அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. வாரா, இந்த ராமசாமி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தவங்க இந்த வாரா பாரதியாருக்கு என்ன சிறப்பு பெயரை வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அது என்ன சிறப்பு பெயர் சொல்லிட்டு இப்ப நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு ரிமெம்பர் பண்ணி பாருங்க. ஓகேவா, இதெல்லாம் மெட்டீரியல் எடுத்து பார்த்து சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல. ஓகே, வாரா இங்க என்ன பண்ணிருக்காரு பாருங்க, அங்க வந்து அதே வா ராமசாமி அழைப்பின் பெயரில் ராமானுஜர்
என்னும் படத்திற்கு திரைப்பாடல் எழுதி கொடுத்திருக்காரு. ஓகே, திரைப்பட பாடல்கள் எழுதி கொடுத்திருக்காரு யாரு? நம்மளுடைய பாரதிதாசன். யாருடைய வேண்டுகோளுக்காக? வாராவின் வேண்டுகோளுக்காக. அடுத்து பாருங்க, இவர் எழுதிய நூல்கள். நம்ம பாரதியாரோட நூல்களை பார்த்திருந்தோம். முப்பெரும் இலக்கியம் பார்த்திருந்தோமா? முப்பெரும் காப்பியம் பார்த்திருந்தோம். உரைநடை நூல்களாக தராசு அதெல்லாம் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாரதிதாசன் எக்கச்சக்கமான நூல்கள் எழுதியிருக்காரு. பாருங்க, இசை அமுது, மணிமேகலை வெண்பா. ஓகே, இசை அமுது, மணிமேகலை வெண்பா, காதலா கடமையா, பாண்டியன் பரிசு, காதல் நினைவுகள், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், எதிர்பாராத முத்தம், கலை கூத்தியின் காதல், சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, அழகின் சிரிப்பு, அமைதி. ஓகே, இன்னும் இருக்குது. குடும்ப விளக்கு, குடும்பத்தை பற்றி அருமையா எழுதியிருப்பது நம்ம புக்ல இருக்குது. 9th 10th புக்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம், இருண்ட வீடு, சௌமியன். ஓகே, சௌமியன், கண்ணகி, அப்புறம் வந்து நல்ல தீர்ப்பு, குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், புரட்சி காப்பியம், இரண்யம், இணையற்ற வீரன் அல்லது இணையற்ற வீரன், இயற்கையை வர்ணிப்பது, அழகின் சிரிப்பு. இயற்கையை வர்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல நூல் தான் அழகின் சிரிப்பு. இந்த இருக்குது, இந்த நூலோட பத்தி சொல்றாங்க. இயற்கையை வர்ணிக்கக்கூடியது அழகின் சிரிப்பு. அடுத்து பாருங்க, பொது உடைமையை வலியுறுத்துவது நம்ம சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு. ஓகேவா? கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இரண்ட வீடு. பாருங்க, கற்ற பெண்களுடைய சிறப்பை கூறக்கூடிய நூல்களாக குடும்ப விளக்கு இருந்திருக்குது. கல்லாத அப்படின்னா படிக்காத பெண்களுடைய இழிவை, படிக்காத பெண்கள் வந்து இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல்கள் வந்து இருண்ட வீடாகவும், பில்கணியம் என்ற நூலின் தழுவலாக புரட்சி காப்பியம் இருக்கு. ரொம்ப முக்கியமானது. இப்படிதான் கேள்வி கேட்பா. ஓகே, பில்கணியம் என்ற நூலின் தழுவலாக புரட்சி காப்பியம் உள்ளது. இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். அடுத்து பாருங்க, தமிழில் முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌனமான நாடகத்தை 1946ஆம் ஆண்டு பாரதிதாசனால் எழுதப்பட்டது. இந்நாடகம் 16 ஓகேவா 16 காட்சிகளை கொண்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மௌனமான நாடகம். நாடகம் நமக்கு என்ன தெரியும்? பேசணும். ஓகேங்களா? வாக்குவாதம் மாதிரி பேசி அப்படியே வெளியிடக்கூடியது நாடகம். இந்த நாடகம் வந்து மௌனமாக இருக்குதாமா. ஓகே, முறையாக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது குடும்ப கட்டுப்பாடுகிற விஷயத்தை. ஓகே, அன்றே நம்ம தான் வந்து இந்திரா காந்தி தலைமையில் 1970 குடும்ப கட்டுப்பாடை தீவிரமா பேசியிருப்போம். ஆனா 50களிலேயே குடும்ப கட்டுப்பாடை பற்றி ஒரு கவிதையை எழுதி வச்சிருக்கார். அதுதான் சொல்றோம்னா, குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதலாக பாட்டெழுதி பெருமை பெற்ற கவிஞரும் நம் கவிஞர் பாரதிதாசனே. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, அடுத்து பாரதிதாசன் சிறப்பெயர் பாருங்க. இது எல்லாமே பாரதிதாசனுடைய நூல்களை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இவ்வளவு நூல்கள் இருக்குது, எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கேள்விகளை ரொம்ப முக்கியமானது இந்த புக்ல கொடுத்துருக்கூடிய இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த பிசிராந்தையார் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? பிசிராந்தையார் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும். ஓகே, ஒரு நாடக நூல். இதற்காக பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரொம்ப சிம்பிளானதா, ப்ரீவியஸ் நிறைய கேட்டதான் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அதாவது என்ன நாடகம்? பிசிராந்தையார் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நாடக நூல். அந்த நாடக நூலிற்காக பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருதே வாங்கியிருக்கார். ஓகே, உயரிய விருது இலக்கியத்துல. ஓகே, அடுத்து சிறப்பெயர் பார்க்கலாமா? சிறப்பு பெயர்ல எது யாருடைய சிறப்பு பெயர் சொல்லிட்டு ஈஸியா படிச்சிருவீங்க. ஆனா அந்த சிறப்பு பெயரை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது படிச்சுக்கோங்க. நம்ம பாரதியாரை பத்தி படிச்சிருந்தோம். ஓகே, இவங்க பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள். ஃபர்ஸ்ட் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவோம். ஆனா அது யாரும் கொடுக்கல, பாவேந்தர் அப்படி சொல்ற. அடுத்து புரட்சி கவிஞர், புரட்சி கவி. ரெண்டு வித்தியாசம் கவனிச்சுக்கோங்க. புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா கூப்பிட்டது யாரு அப்படின்னா அண்ணா கூப்பிட்டுருக்காரு. ஆனா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார். வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுமே ஒரே தொடர்புடையவர் தான். 3 பேருமே திராவிட சிந்தனையில ஆழமாக இருந்தவர்கள். ஓகே, புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னது பெரியார், புரட்சி கவி அப்படின்னு சொன்னது அண்ணா. பெருசா சொன்னா பெரியாரு, சின்னதா சொன்னது அண்ணா. ஓகே, அடுத்து பாருங்க, புதுமை கவிஞர். புதிய சிந்தனைகளை தமிழுக்கு ஊட்டுவித்ததுனால இவர் என்ன சொல்றாங்க? புதுமை கவிஞர் அப்படி சொல்றாங்க. பகுத்தறிவு கவிஞர் பாருங்க. அதாவது உடுமலை நாராயண கவி என்ன சொல்லுவாங்கன்னா பகுத்தறிவு கவி ராயர் அப்படி சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. உடுமலை நாராயண கவி என்ன சொல்லுவாங்க? பகுத்தறிவு கவி ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புதுவை குயில். எப்படி? ஏன்னா புதுவையில சேர்ந்தவரா? குயில் என்று பத்திரிகை எடுத்தினாரா? ஓகே, அதனால புதுவை குயில். அடுத்து நேருக்கு சிறப்பெயர் இயற்கை கவிஞர். இயற்கையை வர்ணித்து அழகின் சிரிப்பு ஒரு நூல் எழுதினாரா? இயற்கை கவிஞர். ஓகே, அடுத்து நான் சொன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் சொல்றாங்க. ஏன் சொன்னாரா? தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மொழியையும்
பாடாத கவிதை, வேறில்லாத மரம், ஓகே, கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் ரசூல் கம்சதேவ். அவரை மாதிரி இவரும் பாடினார், விளங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு ஏற்ப இவர் விளங்கினாருங்கிறதுனால இவர் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பூங்காட்டு தும்பி அப்படி சொன்னது யாருன்னா வாணிதாசன். ஓகே, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படி சொல்லக்கூடிய வாணிதாசன் என்ன சொல்றாரு, பாரதிதாசனை பத்தி பூங்காட்டு தும்பி அப்படி சொல்றாரு. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம அண்ணா கொடுத்த பட்டம் இருக்கு பாருங்க, புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம் 1946ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் நாள் சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு விழா மாதிரி நடைபெற்றிருக்கு. அந்த விழாவில் அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டு புரட்சி கவி என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, அதோட சேர்த்து 25,000 ரூபாய் கேஷ், ஓகே, 25,000 ரூபாயும் கொடுத்துருப்பாங்க கவிஞனுக்காக ஒரு பரிசு தொகையாக. அந்த காலத்துல எப்போ 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திருக்கோம். அடுத்ததாக அவரை பற்றிய புகழுரைகள். நம்ம பாரதியாரை பற்றி புகழுரைகள், பாரதியாரை பற்றி பாரதிதாசனை புகழ்ந்து கூறினாரா, அந்த புகழுரையில பார்த்தோமா, அதே மாதிரி இப்ப பாரதிதாசனை பற்றி கூறக்கூடிய புகழுரைகளை எதெல்லாம் பார்க்கணும். ஓகே, சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொன்னது யாரு, பாரதியார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வழங்கியிருக்காங்க பாருங்க. அங்க பாரதியாரை பத்தி பாரதிதாசன் கூறியிருப்பார், இங்க பாரதியார் வந்து பாரதிதாசனை பற்றி சுப்புரத்தினம் அவருடைய இயற்பெயரை வச்சு சொல்றாரு. ஓகே, சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொன்னது யாரு, பாரதியார். அடுத்து பாருங்க, அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படி சொன்னது யாரு, புதுமை பித்தன் சொல்றாரு. ஓகே, அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் ஒரு உண்மையான கவி அப்படி சொன்னது கூப ராசகோபாலன். யாருக்கு, பாரதியாருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி யாருன்னா அப்படி சொல்லியிருக்காரு யார், பாரதிதாசனை பற்றி கூப ராசகோபாலன். இவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படி சொன்னது சிதம்பரநாத செட்டியார் சொல்லிருக்காரு. யாரு, வெளிநாட்டுக்காரன் இவருடைய பாடலை படிச்சா அவன் கூட என்ன ஆயிடுவான், தமிழன் ஆயிடுவானாமா. ஓகே, அப்படி சொல்றாங்க. அடுத்து VRM செட்டியார் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பெரிய ஸ்லோகன். ஓகேவா, புரட்சி கவி அவர் புதிய கவிதையை சிருஷ்டி செய்கிறார், இயற்கையாகவே செய்கிறார். தமிழ் மொழியில் புதியவளையும் நெளியவும் மெருகும் ஏற்றுகிறார். ஓகே, அவர் இசை வெறியில் கவிதை கனலுடன் பாடும்போது நாம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சலிப்பின்றி கேட்டு இன்புறலாம். இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்றாரு யாரு, VRM செட்டியார். அடுத்து திருவிக்க சொல்றாரு பாருங்க. திருவிக்க என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ் தென்ற சொல்லக்கூடிய திருவிக்க என்ன சொல்றாரு பாருங்க, குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழமும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி அதாவது இயற்கையை வர்ணிச்சு அப்படியே பாரதிதாசனோட சேர்த்து சொல்றாங்க. குயிலோடைய பாட்டையும் மயிலோடைய டான்ஸ் ஆடலையும் வண்டினுடைய யாழும், ஓகே, அருவியின் முழவும் இனிக்கும், அதுபோல பாரதிதாசனுடைய பாட்டும் இனிக்கும் அப்படி சொல்றாங்க. தடையேதும் இல்லை இவர் நடையில், வாழை தண்டுக்கே தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு யாரு, சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய சுரதா சொன்னக்கூடிய ஒரு புகழுரை. ஓகேங்களா, இது எல்லாமே பாரதிதாசனை புகழ்ந்து கூறக்கூடிய புகழுரைகள். அடுத்ததாக பாரதிதாசன் தமிழுக்கு சொன்ன மிக முக்கிய மேற்கோள்களை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா, பாருங்க, கல்வி இல்லாத பெண்கள், அத பாருங்க, பெண்களை பற்றி சொல்ற, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், நம்ம தான் பார்த்திருந்தோம், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நூல்களை பெண்களை பற்றி, அதுவும் பெண் கல்வியை பற்றி ஆழமாக பேசியவர் யாரு அப்படின்னா பாரதிதாசனா சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது கல்வியே இல்லாத பெண்கள் என்ன சொல்றாங்க, கலர் நிலம்னா என்னது, வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளையவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னது யாரு, கல்வியை பத்தி, பெண்ணுடைய கல்வியை பத்தி பேசினாலே கண்ணை மூடிட்டு போட்டிருக்க பாரதிதாசன். அடுத்து பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாடுறவரையே பார்த்திருந்தோம். ஓகே, தன்னுடைய மொழியையும் தன்னுடைய இனத்தை பத்தி பேசியிருக்காரு யாரு, பாரதிதாசன் பேசியிருக்காரு. அதனால எங்க சொல்றாங்க பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, தமிழின் மென்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. புரட்சிகரமா பேசுறாரு பாருங்க.
தமிழோடைய மென்மையை இகழ்ந்தவன், இகழ்ந்தவன் அப்படின்னா திட்டியவன். ஓகே, இகழ்ந்தவனை என் தாயே தடுத்தாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குக அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எங்கள் வாழ்வும், எல்லாமே தமிழை பத்தி அவ்வளவு அருமையா பேசியிருக்காரு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து, ஓடப்பராய் இருக்கும் ஏனையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை கூறுவதை போல ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. அடுத்து, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இது ஃபேமஸா நம்ம ஸ்லோகன் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லுவோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம சொல்றோமா, அந்த ஸ்லோகனை சொன்னது, அந்த மேற்கோளை சொன்னது யார்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன். அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. ஓகே, பாரதிதாசன் பத்தி சொல்றாரு. யாரு? நம்மளுடைய பாரதிதாசன் சொல்றாரு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான் அப்படின்னு சொல்றாரு. மங்கை உறுத்தி தரும் சுகம் எங்கள் மான் தமிழுக்கு ஈடில்லை. பாருங்க, மங்கை உறுத்தி தரும் சுகம் எங்கள் மான் தமிழுக்கு ஈடில்லை அப்படி சொல்றாங்க. திங்களோடு செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். அப்படி தமிழோட பிறந்திருக்கமா நம்ம. ஓகேவா? அடுத்து, தமிழ் ஆய்ந்த தமிழன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் அப்படி சொல்றாரு. ஆசை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா இவர் வந்து புதுவையில சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்திருப்பார். ஓகே, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்பிடல் என்பது சரிபடாது. பெண்ணுனா பேதை, அறிவில்லாதவள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு உருப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னொன்னு சொல்லிருக்காரு. புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இது எல்லாமே அவர் சொன்ன எல்லாமே புரட்சிகரமா இருக்குங்களா? ஓகேங்களா? அதனாலதான் இவர் என்ன சொல்றார்? புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்குது. மெயினா இந்த பெண்களை பத்தி பேசினாலே, பெண்ணுடைய கல்வி பத்தி பேசினாலே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் தான். அதுக்குன்னு மங்கையராய் பிறப்பதற்கு மாதவனம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதை பாரதிதாசன் போட்டு வந்துடாதீங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளை கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதான் அதை என்னென்ன பாடல்கள் தான் இவர் எழுதியிருக்காரு சொல்லிட்டு எல்லா பாடலையும் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்துக்கோ, ஒரு 10-12 பாடல் இருக்குது. தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு மொழியில பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. அதே மாதிரி இங்க ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவிய தீட்டுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் நல்லா இருக்கும். ஓகே, எல்லா பாடல் வரிகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதை வாசிக்கும் போது இந்த பாடலா பாரதிதாசன் பிடிச்சது, இந்த பாடலா நம்மளுடைய பாரதியார் பிடிச்சது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம ஆழமா சிந்தனை செய்து நம்ம மனதில் பதியும்படி நம்ம பாடணும். அப்படி படிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாம் டைம் வரைக்கும் நமக்கு மறக்காம இருக்கும். ஓகேதா? லாஸ்டா அவருடைய இறுதி பயணத்தை பத்தி பார்க்கலாம். ஓகே, இறுதி நாட்கள் இவரு இறந்ததுக்கு அப்புறமும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவருடைய மறைவு 1964 21 ஏப்ரல் மாதம் மறைந்துட்டார். ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாரு. அடுத்து நான் சொன்னோம்ல, ஃபர்ஸ்டே சொன்னா இவர் வந்து புதுவையின் மனோன்மணி அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னா புதுச்சேரியுடைய வாழ்த்து பாடலாக இவர் எழுதிய வாழ்த்து பாடல் தான் இருக்குது. அதுதான் பாருங்க, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடல் புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டது. எப்படி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுடைய வாழ்த்து பாடலா இருக்கா, அதே மாதிரி புதுவையுடைய வாழ்த்து பாடலாக வாழ்வினில் செம்மை செய்பவள், ஓகே, செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு அரசு இவருடைய பெயரில் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். அடுத்து 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை பின்தொடர்ந்து கவிஞர்கள் அங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இவரை பின்தொடர்ந்து கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என அழைத்துக் கொண்டார்கள். ஓகே, முடியரசன், வாணிதாசன், சுப்புரத்தினதாசன், கம்பதாசன், தாசன் தாசன் தாசன், முடியுதா பாரதிதாசன். அதனால இவங்க எல்லாமே பாரதிதாசனுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முடியரசன், வாணிதாசன், சுப்புரத்தினதாசன், கம்பதாசன். ஓகே, இவரது பாடல்கள் செக் மொழியில்
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்புறம் பாத்துங்க 1990ஆம் ஆண்டு இவரது பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 2001 அக்டோபர் 9 அன்று இவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. மன்னவருக்கு மன்னன், மகா கவிஞன், பேரறிஞன், தன்னேரில்லாத தமிழ் புலவன் கண் மறைந்தான் அப்படி சொல்லி கண்ணதாசன் இந்த பாடல்களை வந்து அவர் மறையும் பொழுது மாலை முரசிதழ்களை வெளிவந்தது. ஓகேவா? ரைட், முடிஞ்சது. பாரதிதாசனை பத்தி நம்ம ஃபுல் கிளியரா நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். நூல்கள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள், அவருடைய இதழ் படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பாரதிதாசனை பற்றி ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நமக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் கேட்கலாம். ஓகே, பாருங்க. சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் உணர்ந்திருக்காரு. பகுத்தறிவுங்கிற வார்த்தை வந்தாலே பாருங்க, யோசிச்சு பாருங்க. பாரதியார் பகுத்தறிவு பத்தி பேசிருப்பாரா? வாய்ப்பு இல்லை. சுரதா ஒரு பகுத்தறிவாதி தான், நான் பேசல எதையும். சுரதா பேசல, கவிமணி பேசல, பாரதிதாசன். மேபி பெரியாரு அண்ணாங்கிறவாறு வந்தா வேணா ட்விஸ்டா இருக்கலாம். ஆனா இங்க சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாரதிதாசன். அப்போ ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படி சொல்லிருக்காரு. அடுத்து பாருங்க, நான் சொன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் 3. நீ அதை மட்டும் மேட்ச் பண்ணாலே போட்டு வந்துடலாம். மீதி எல்லாமே எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? அடுத்து, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும். இந்த மாதிரி எல்லா பாடல்களையும் யார் படித்தாங்க அப்படி சொல்றோம். ஃபர்ஸ்ட் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரியை படிச்சது நம் பாரதிதாசன். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாடல் வரி. பாட்டாளி மக்களுடைய பசி தீர வேண்டும் சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் கவிமணி. ஓகே, அடுத்து பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். புரட்சி கவிஞர் தெரியும் நமக்கு. தேசிய கவிஞர் யாரு? நம்மளுடைய பாரதியார். அப்புறம் ஓமை கவிஞர் யாரு? சுரதா. ஓகே, சுரதா ஓமை கவிஞர். நம்முடைய கவி குயில் என்று அழைக்கப்படுவர் சரோஜினி நாயுடு. தமிழ்நாடு கிடையாது, நார்த் இந்தியாவில் சரோஜினி நாயுடு. ஓகே, அடுத்து பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும். பாருங்க, அதாவது ஏழ்மை அப்படின்னா அவனுக்கு பணம் இல்லாதனால அவனால படிக்க முடியல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழராகிய நம்ம எல்லாரும் வெக்கப்பட வேண்டும், அதான் நானிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொன்னது யாரு? நம்முடைய பாரதிதாசன். அடுத்து, கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தூப்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிதாசன் தான். இதுல நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. இந்த பூக்காடு தும்பி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எஸ், இதோட சிறப்பு பெயர் வாணிதாசன் கொடுத்தது பார்த்திருந்தோம்ல. எஸ், பாரதிதாசன் தான் இது. அடுத்து, தொண்டு செய்த பழுத்த பழம். நான் சொன்னா தூயதாடி மார்பில் விழும், யாரை பாடியவர்? ஓகே, அப்படி கேட்கிறாங்க. பாரதிதாசன் பாடிய பாடல் பெரியாரை பற்றி பாடிய பாடல். ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, முடிஞ்சது. எல்லாமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே, அங்க கொடுக்கறனாலும் இங்க வந்துடுச்சு. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் பாருங்க, குயில். மீதி எல்லாமே வேற வேற, தென்றல், தேன்மலை. ஓகே, இந்தியா வேற நடத்தியவங்க. பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். முல்லை என்ற இதழை அவர் நடத்தியிருப்பார். முதலாக அவர் தான் அதை தொடங்கியிருப்பார். ஃபர்ஸ்ட் தொடங்கினது அதுதான். அடுத்து, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்பிடல் என்பது சரிபடாது. நான் சொன்னேன் அதேதான் பாடல் வரிகள் பாரதிதாசன். அடுத்து, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாரு? பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? இருண்ட வீடு. அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு நூல் எழுதியிருந்தார்ல, நம்மளுடைய குடும்ப விளக்கு. ரெண்டுமே கல்வியினுடைய அந்த பெண்களுடைய கல்வியை பத்தி பேசக்கூடியது. அடுத்து பாருங்க, செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன். திருப்பி வருது பாருங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. யாருடைய கூற்று? பாரதிதாசன் கூற்று. பெரியாரை பற்றி திருப்பி வந்திருக்கு பாருங்க. ரிப்பீட்டடா வந்திருக்கு இந்த கொஸ்டினே. ரிப்பீட்டடா 3 தடவை வந்திருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது. பாருங்க, திருப்பி வரலாம். அடுத்து பாருங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. சொல்லுவோமா? நம்ம நிறைய படங்களை சொல்லுவாங்க. உடல் என்னது? ஆமா, உடல் மண்ணுக்கு உயிர் நமிதாவுக்கு சொல்லுவாங்களா? அதே மாதிரி இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. பாரதிதாசன் சொன்னது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் பாரதிதாசன். அடுத்து, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ஓகே, புதுச்சேரியுடைய வாழ்த்து பாடல். நமக்கு வாழ்த்து பாடல் எழுதியது மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை. அதே மாதிரி புதுச்சேரியுடைய வாழ்த்து பாடலாக இந்த பாடல் இருக்குது. புதுவை அரசு ஏற்றுக்கொண்டது.
அடுத்து பாரதிதாசன் நான் சொன்னா பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூலுக்காக, அது ஒரு நாடக நூல், இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தான் நம்முடைய பாரதிதாசன். பாருங்க திருப்பி வருது, இயற்றிய நாடகம் 2 தடவை ரிப்பீட், 2 தடவை இதே பாடல் இதே கொஸ்டின். அடுத்து பாரதிதாசன் திருப்பி வந்திருக்கு பாருங்க, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்திரி என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. அடுத்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு, இது இருக்குப்பா, இது நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு, 9th or 10th பாரதிதாசன் அதுல புக்ல அப்படியே அந்த கொஸ்டின் இருக்கு. குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார். 2ஆம் பகுதியில விருந்தோம்பலை பத்தி சொல்லுது. ஓகே, அடுத்து இணையிலை முப்பாலுக்கு இன்னிடத்தை நம்ம இப்பதான் பார்த்தோம், திருக்குறளை புகழ்ந்து கூறியுள்ளார் நம்மளுடைய பாரதிதாசன். அடுத்து இது ஒரு பெரிய பாடல் வரி, திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். புரை தீர்த்த வாழ்வினில் அழைத்து சொல்லாத தில்லை பொதுமறை செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லி திருக்குறளை போற்றியவர் நம்மளுடைய பாரதிதாசன். எஸ், இதோட முடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ இன்னும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது. நம்ம ஒரு மாடலுக்காக ஒரு 10-15 கொடுத்துருக்கோம். பாருங்க, ஒரே விஷயம் நிறைய தடவை ரிப்பீட்டா இருக்கு. அப்போ திருப்பி ஒரே விஷயம் தான் கேட்கிறாங்க. அதை நீங்க தெளிவா ப்ரீவியஸ் கொஸ்டினையும் இதுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியலையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பாரதிதாசனை முடித்த திருப்தி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி பழைய வீடியோல நம்ம பாரதியார் படிச்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? எங்க நம்ம என்ன பார்த்துட்டோம்? பாரதிதாசன், அதை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம அடுத்த கவிஞர், நாமக்கல் கவிஞர். ஓகே, சதவா சார்ந்த ஒரு நாமக்கல் கவிஞரை பார்க்கலாம். அடுத்த ஓஎன் கவிஞர். அதே மாதிரி நம்ம இலக்கியம் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ கடைசியாக ஒரு 5 கேள்வி வைக்கிறேன். அந்த 5 கேள்வி கமெண்ட் பண்ணிருக்கேன் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ல இருந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட், பாரதிதாசனுக்கு புரட்சி கவி, நல்லா கவனிச்சுக்கோங்க, புரட்சி கவி என்று பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? புரட்சி கவி என்று சிறப்பு பெயர் கொடுத்தது யார்? ரைட். முதல் கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 2வது கொஸ்டின், பாரதிதாசன், ஓகேங்களா, பாரதிதாசன் முதலாக தொடங்கிய இதழ். 2வது கொஸ்டின். ஓகே, பாரதிதாசன் குயில் என்ற இதழ் தொடங்கியிருப்பாரு. முதலாக தொடங்கிய இதழ், அதை சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து பாரதிதாசன் எந்த நூலில், ஓகே, பாரதிதாசன் எந்த நூல் கிடையாது, எந்த நூல்களில் பெண் கல்வியை பற்றி பேசியுள்ளார்? எந்த நூல்களில் பெண் கல்வியை பற்றி பேசியுள்ளார்? ஓகேங்களா? அடுத்து பாரதியார், ஓகே சாரி எஸ், பாரதியார் பாரதிதாசனை என்ன புகழுரை கூறியுள்ளார்? எப்படி பாரதியார் பாரதிதாசனை என்ன புகழுரை கூறியுள்ளார்? ஓகேங்களா? 4. அடுத்ததாக 5வது லாஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனை பற்றி. எஸ், பாரதிதாசன், ஓகேவா, அவரு எந்த ஆண்டு எந்த மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. 5 கொஸ்டின் கேட்டாச்சு. உங்களுக்கு அவர் கூறிய புகழுரை, அதாவது அவர் கூறிய மேற்கோள்ல எந்த மேற்கோள் ரொம்ப கேட்சியா, ரொம்ப அட்ராக்டிவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதை கேட்கும் போது எனக்கு உணர்வு மிகுந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த புகழுரை, சரி, எந்த மேற்கோள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கவிஞர் பார்க்கலாம். தேங்க்யூ.